श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री ऊवे मन्नार्गुडि कंदाडे गोपालार्य महादेशिकन अनुग्रहित अरुळि चेय्द श्रीमद् आचार्य सप्तशती அதில் இதுவரை 670 ஸ்லோகங்கள் பெருமாள் திவ்ய தம்பதி ஆச்சாரியன் அனுகிரகத்தில் அனுபவித்தோம். நேற்றைய தினம் நம்ம அனுபவித்தது இந்த சுவாமி தேசிகன் எப்படி அந்த திவ்ய பிரபந்த அனுசந்தானம் திரு அத்தியன உற்சவத்தை மீண்டும் ஏற்படுத்தி மீண்டும் அந்த மாதிரி துர்வாதிகள் இம்மாதிரியான உற்சவத்தை நடத்தக்கூடாது என்று சொன்னால் அதை நிறுத்தக்கூடாது யாரும் என்று அதிகாரிகளிடம் விண்ணப்பித்து அவர்களுடன் அப்படி வாதத்திற்கு வந்தால் ஏற்பாடு செய்யுங்கள், அடியேன் வந்து வாதம் செய்கிறேன். ஆனால் எந்த காலத்திலும் எந்த மாதிரி விஷயத்தை எந்த மாதிரி எதிர்ப்பு வந்தாலும் திரு அத்தியன உற்சவத்தை நிறுத்தக்கூடாது, மீண்டும் துர்வாதிகள் இம்மாதிரியாக நடத்தக்கூடாது என்று சொன்னால் யாரும் அத்தியன உற்சவத்தை நிறுத்தக்கூடாது என்று தெரிவித்தார். அது இல்லாமல் எல்லாருக்கும் கட்டளையிட்டு அந்த சாசனத்தை கல்வெட்டிலும் பொருத்தி வைத்தார். அங்கிருந்தவர்கள் எல்லாரும் பாராட்டப்பட்ட சுவாமி தேசிகன் இந்த மகோத்சவத்தை மீண்டும் தடங்கலின்றி தொடங்கி வைத்தார்னு பார்த்தோம். அடுத்தது 671வது ஸ்லோகம். ஏகீகிருத்ய ஹிதார்த்தான் கீர்ணான் நானா விதேஷு வேதேஷு அகிலோ ஜீவனஹேதோர்லலிதம் கிரந்தம் விதாது विधातुमैच्छदत एकीकृत्य हितार्थान् कीर्णान् नानाविधेषु वेदेषु अखिलो जीवनहेतोर्ललितं ग्रन्थं विधातुमैच्छदत. மக்களின் நன்மையை முன்னிட்டு, மக்களுக்காக ஹிதத்தை முன்னிட்டு வேதங்களிலும் மற்ற பிரமாணங்களிலும் பல விதங்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து உலக உஜ்ஜீவனார்த்தமாக லோக உஜ்ஜீவனார்த்தமாக அழகிய கிரந்தம் ஒன்றை இயற்றுவதற்காக சுவாமி தேசிகன் திருவுள்ளம் கொண்டார். மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும், அவர்கள் உஜ்ஜீவிக்கணும், அவர்களுக்கு நன்மை ஏற்படணும் அப்படின்னு வேதங்களிலும் மற்ற பிரமாணங்களிலும் உள்ள ஆழ்ந்த அர்த்தங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து லோக உஜ்ஜீவனத்துக்காக இந்த ஒரு அழகிய கிரந்தத்தை இயற்ற சுவாமி தேசிகன் திருவுள்ளம் கொண்டார். அது என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கப் போகிறார். 672 த்வாத்ரிம்ஷதா அதிகாரைஹி வைகுண்டஸ்யேவ சோபானைஹி உபசோபித தமமதனோத் பிரபந்தமேகம் ரகஸ்யசாரயுதம். 32 அதிகாரங்களை கொண்டது. த்வாத்ரிம்ஷதா 32 அதிகாரைஹி வைகுண்டஸ்யேன சோபானைஹி. அந்த 32 அதிகாரங்களை கொண்டது இந்த சம்சாரத்திலிருந்து வைகுண்டத்திற்கு செல்ல சோபானம், ஒரு படிக்கட்டு போல அமைவது. உபசோபித தமமதனோத் பிரபந்தமேகம் ரகஸ்யசாரயுதம், மிகவும் அழகானது, ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்டது. அப்படி இருக்கக்கூடிய கிரந்தமான ரகசியத்ரயசாரம் என்ற உயர்ந்த கிரந்தத்தை அருளினார். யம் திருஷ்ட்வா விஸ்மேராஸ்திரிவர்க நிரபேக்ஷதாம் யந்தஹ துர்யபுமர்த்தஸ்தைர்யம் முமுக்ஷ
முமுக்ஷவோ அத்யக்ஷயந்தி சானந்தம் யம் திருஷ்ட்வா விஸ்மேராத்ரிவர்க நிரபேக்ஷதாம் யந்தஹ துர்யபுமர்த்தஸ்தைர்யம் முமுக்ஷவோ அத்யக்ஷயந்தி சானந்தம். தர்மம், அர்த்தம், காமம் என்று சொல்லப்படும் 3 வித புருஷார்த்தங்களில் ஈடுபாடு இல்லாதவர்களாய் மிக உயர்ந்த புருஷார்த்தமாக பலனாக கருதப்படுவதாக இருக்கக்கூடிய மோட்சத்தை விரும்பக்கூடிய மக்கள் முமுட்சுக்கள்னு பேர். அந்த முமுட்சுக்கள் இந்த ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் கிரந்தத்தை மிகவும் ஆதரத்துடன் ஆனந்தத்துடன் அபியசித்தனர். ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தை பற்றி தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். விரும்பப்படுவற்றுள் மிக உயரிய பயனாகிய மோட்ச புருஷார்த்தத்தை பெற என்ன வேணும் அப்படின்னா தத்துவங்களையும் ஹிதங்களையும் அவசியம் நாம் அறிய வேண்டும். தத்துவங்களை விரிவாக தெளிவிக்கும் நூல்களான ஸ்ரீபாஷ்யங்கள் சமஸ்கிருத மொழியில் இருக்கு. ஹிதங்களான ரகசியார்த்தங்களை தெளிவிக்கும் நூல்கள் மணிப்பிரவாள நடையில் இருக்கு. இவற்றுள் மிகச்சிறந்த உயரிய நூல் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம். ஸ்ரீ வைஷ்ணவர்களால் கட்டாயம் கற்று அறிய வேண்டிய கிரந்த சதுஷ்டியம் என்ற 4 நூல்களில் இதுவும் ஒன்று. கிரந்த சதுஷ்யம் அப்படின்னா ஸ்ரீ பாஷ்யம், ஸ்ரீ கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், திருவாய்மொழியோட வியாக்கியானம், 4வது ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம். அதில் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களால் கட்டாயம் அறிய வேண்டிய ஒன்று. இதை இயற்றியவர் நம் சுவாமி தேசிகன். அதுதான் இங்கே தெரிவிக்கிறார் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன். அந்த ரகசியத்ரயசாரம் தத்துவம் என்றும் ரகசியம் என்றும் நாம் அறிய வேண்டிய விஷயங்களை பூர்வாச்சாரியர்கள் பிரித்துள்ளனர். உபனிஷத் பாகங்கள் தத்துவத்தின் உண்மையை நன்கு விளக்குகிறது. அந்த தத்துவம் என்ன அப்படின்னா சேத்தனம், அச்சேதனம் ஆகிய யாவற்றையும் சரீரமாக கொண்ட எம்பெருமான் ஒருவனே ஆவான். அதில் பிராட்டியும் சேர்ந்தவன். ரகசியம் அப்படின்னா மந்திரங்கள், உபதேசம் பெறும் சிஷ்யன், உபதேசம் செய்யும் ஆச்சாரியன், இந்த இருவர் காதுகளுக்கு மட்டும் படக்கூடியவை ரகசியங்கள். எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. அவற்றுள் எம்பெருமான் விஷயங்களான மந்திரங்கள் சிறந்தவை. அதிலேயும் மோட்சத்தை விரும்பும் ஆஸ்திகர்களுக்கு மிகவும் பயம் தரும் மந்திரங்கள் திரு அஷ்டாட்சரம், சரணாகதி மந்திரமான துவயம், சரமஸ்லோகம் எனப்படும் 3. இந்த 3 மந்திரங்களும் பிரதானம் என்று சுவாமி தேசிகன் சார நிஷ்கர்ஷாதிகாரம்னு ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் தெரிவிக்கிறார். ஸோ இந்த தேசிகன் இந்த 3 மந்திரங்களின் விளக்கமாக ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம் மிக சிறந்த மிகப்பெரிய ரகசிய கிரந்தம் ஒன்றை அருளி செய்தார். இது ஆச்சாரியன் மூலமாக காலக்ஷேபம் செய்தால்தான் இதை அறிய முடியும். இந்த ரகசியத்ரயசாரத்தை காலக்ஷேபம் செய்தால்தான் அறிய முடியும் என்று பெரியோர்கள் தெரிவிக்கின்றனர். அதை விட நம்ம சுவாமி பிறவி கடலுள் ஆழ்ந்து தவிக்கும் சேத்தனர்களை உய்விப்பதற்காக சுவாமி இதை தெரிவிக்கிறார். இந்த ரகசியத்ரயசாரம் அதுவும் எவ்வளவு ஆச்சரியமாக இதை அனுபவிக்கிறார் தெரியுமா? அதை விட நம்ம இந்த ரகசியத்ரயசாரம் படிக்காமலேயே சரணாகதி ஆயிட்டு இனிமேல் அது நமக்கு ஏன் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. வேணும். இருந்தாலும் மோட்சம் பெற வேண்டுமானால் அவசியம் சரணாகதி அனுஷ்டிக்கணும். அவ்வளோதானே. அதானே ரகசியத்ரயசாரத்தில் சொல்கிறது. எனக்கு தான் ஆயிடுத்தே பரநியாசம், போதுமே, அப்போ இந்நூல் பயில வேண்டும் என்று எனக்கு அவசியம் இல்லை இல்லையா அப்படின்னு சில பேர் ஆர்கியூ பண்ணுவா. இந்நூலை கற்பதால் ஒருவனுடைய மனம் இந்த உபாய அனுஷ்டானத்தில் இழியும் என்பது கரெக்ட். பிரபத்தி சரணாகதி பண்ணுவோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே ஒரு பாக்யவசத்தாலே நமக்கு இதை படிக்காமலேயே கற்காமலேயே ஆச்சாரியனிடம் சரணாகதியில் இழியும் சத்புத்தி ஏற்படுத்தி விட்டது. அப்படியும் இந்த நூல் பயில்வது அளவில்லாத முக்கியத்துவம் உடையது. ஏன்னா பல சூக்ஷ்ம விஷயங்களை தெரிந்து கொண்டு பிரபன்னன் என்ற ரீதியில், சரணாகதி பண்ணவன் என்ற ரீதியில் பழுதில்லா வாழ்வு வாழ முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பேர் இலக்கியத்தை நுகரும் வாய்ப்பு கிடைக்கும், ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கும். எத்தனை நூற்றாண்டுகள் இந்த கிரந்தம் அவதரித்து அவ்வளவு அழகாக
இந்த கிரந்தத்துக்கு பல ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் விட்டிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு 7-8 ஸ்லோகத்தில் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன் அனுபவிக்கிறார். தர்ம அர்த்த காமம் என்று சொல்லப்படும் 3 வித புருஷார்த்தங்களில் ஈடுபாடு இல்லாதவர்களாய் மிக உயர்ந்த புருஷார்த்தமாக கருதப்படுவதாக இருக்கக்கூடிய மோட்சத்தை விரும்பக்கூடிய முமுட்சுக்கள், மோட்சத்தை ஆசைப்படும் மக்களுக்கு முமுட்சுக்கள்னு பேர். அவர்கள் இந்த கிரந்தத்தை மிகவும் ஆதரத்துடன் ஆனந்தத்துடன் அபியசித்தனர், கற்றுக்கொண்டனர். உத்தரித்தும் பவசாகரம் உபாயமனவாப்ய கித்யமானானாம் சேது பவன் விமுக்தேஹே ஹிருத்யாம் பத்யாம் நிவேத்யயோ பாதி. உத்தரித்தும் பவசாகரம் உபாயமனவாப்ய கித்யமானானாம் சேது பவன் விமுக்தேர் ஹிருத்யாம் பத்யாம் நிவேத்யயோ பாதி. இந்த சம்சாரம் என்ற சாகரத்திலிருந்து வெளியேறுவதற்கு வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு இங்கிருந்து முக்திக்கு ஒரு பாலம் அமைத்தார். அதை போல இருந்தது இந்த கிரந்தம். முக்திக்கு இந்த சம்சார சாகரத்திலிருந்து ஒரு பாலம், பிரிட்ஜ் கட்டியிருக்கார். அதை போல இருக்கு இந்த கிரந்தம்னு. இதை கிடைத்ததை நினைத்து அந்த முமுட்சுக்கள், அப்போ இருந்த மக்கள் பூரித்து போயினர். குஹனா நிதான நானா மத நீர சதாமனாயாசாம் संवेद्य तत्वबोधम कोन्यो ग्रंथो वितन्वीत. कुहना निधान नानामत नीरसतामनायासम संवेद्य तत्वबोधम को अन्यो ग्रंथो वितन्वीत. பாஹ்ய மதங்களாக பறந்து கிடந்த பல வகைப்பட்ட நீச்ச மதங்களை நிரசனம் செய்யக்கூடியதாகவும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அத்தனை தத்துவங்களையும் ஒன்றாக திரட்டி அமைத்திருப்பதாகவும் இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்துக்கு வேறு எந்த ஒரு கிரந்தமும் ஈடானதாக அமையவில்லை. இன்றைய தினம் வரைக்கும் அமையவில்லை. கலுஷாயாதிஷனாயாக கஷணம் கதகேன கர்ஷனம் தமசः போதரவேரௌதயிகி சந்தியாபவகானனஸ்ய குடாரः கலுஷாயாதிஷனாயாக கஷணம் கதகேன கர்ஷனம் தமசः போதரவேரௌதயிகி சந்தியாபவகானனஸ்ய குடாரः. கலங்கி இருக்கும் நீரை தெளிவிக்கும் தேத்தாங்கொட்டை போல இதை கற்பவர்கள், இந்த ரகசிய திரேசாரத்தை கற்பவர்களின் உள்ளமும் தெளிந்துவிடும். இருள் சூழ்ந்திருக்கும் இரவை போக்கும் உதய காலம் போல இதை கற்பவர்களின் ஹிருதயத்தில் இருக்கும் அந்த இருள் நீங்கும். இந்த சம்சாரம் என்னும் காட்டில் வழி தெரியாமல் திண்டாடச் செய்யும் மரங்களை வெட்டி சாய்க்கும் கோடாலி போல இந்த கிரந்தம் அமைந்துள்ளது. என்ன அழகாக அனுபவிக்கிறார் சுவாமி. அந்த சின்ன 25 வயசுக்குள்ள இந்த ஸ்ரீமத் ரகசியசாரத்தை ஆழங்கால் பட்டு அமிழ்ந்து கற்றுக்கொண்டால் ஒழிய இந்த மாதிரி வராது. எவ்வளவு ஆச்சரியமாக ஆச்சாரிய பக்தியுடன் இந்த கிரந்தத்தை அனுபவிக்கிறார் சுவாமி. நித்யாரிண்யக்காரி தைத்யாரி கிருபாம்புராசிராகேஷா கிரந்தோ ஹிருதியஸ்யாஸ்தே தஸ்யாஸ்தே கரகதா முக்திஹி. நித்யாரிண்யக்காரி தைத்யாரி கிருபாம்புராசிராகேஷா கிரந்தோ ஹிருதியஸ்யாஸ்தே தஸ்யாஸ்தே கரகதா முக்திஹி. சுவாமியின் கருணையே வடிவாக இருக்கக்கூடியதும் தம்முடனே இருக்கும் அஜ்ஞானம் என்னும் எதிரியை போக்குவதாகவும் இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தை தம்முடனே நம்ம படிக்கிறவர்களுடைய மனசில் சுவாமியின் தயையே வடிவாக இருக்கக்கூடியது இந்த கிரந்தம். அவரவர்கள் படிப்பவர்களுடைய மனசில் இருக்கிற அஜ்ஞானம் என்னும் எதிரியை போக்குவது இந்த கிரந்தம். அப்படியுள்ள இந்த கிரந்தத்தை யார் தங்கள் மனதில் ஆழ்ந்து பதித்துள்ளார்களோ அவர்களுக்கு மோட்சம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி என்கிறார். மிகவும் சுலபமானது. தஸ்மின் கிரந்தே அங்குரதः சங்காதங்கஸ்ய நிர்ஹிருதயே விததானசார தீபம் விரோத பரிகாரமப்யார்யः. தஸ்மின் கிரந்தே அங்குரதः சங்காதங்கஸ்ய நிர்ஹிருதயே விததானசார தீபம் விரோத பரிகாரமப்யார்யः. இந்த சுவாமி
எல்லையற்ற கிரந்தங்களை அருளி செய்திருந்தாலும் திருவுள்ளத்தில் ஒரு குறை இருந்து தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் இவற்றை நன்கு விளக்குவதாயும் திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் என்ற 3 ரகசியங்களை விரிவாக காட்டுவதாயும் இன்னும் சேத்தனர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சகல விஷயங்களையும் போதிப்பதாயும் ஒரு மணிப்பிரவாள ரகசிய கிரந்தத்தை அதுவரை அருளி செய்யாமல் இருந்ததனால் சுவாமி அத்தகைய நிகரற்ற கிரந்தமாகிய ஒரு மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு சொல்கிற ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் என்னும் கிரந்தத்தை அருளி செய்து மகோபகாரம் செய்து அருளினார். இந்த மகோபகாரம் செய்தவருக்கு, இந்த கிரந்தத்தை அபியசிப்பவர்களுக்கு, கற்றுக்கொள்பவர்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் வரும் அப்படின்னு அதை பரிகாரம் சொல்லும் முறையில் விரோத பரிகாரம் என்று ஒரு ரகசிய கிரந்தையும் அருள் செய்தார். அதாவது அவள் மனசில் இந்த கேள்விகள் வரும்னு சுவாமியே அதை ஏற்படுத்தி கொண்டு அதை நிவர்த்தனம் செய்வதற்காக ஒரு தீபம் போல விரோத பரிகாரம், மேலோட்டமாக கற்றதில் தோன்றக்கூடிய முரண்பாடுகளை தீர்ப்பது என்ற கிரந்தத்தையும் சுவாமி இயற்றினார். உலகமும் உய்யப்பெற்றது. இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இதை தெரிவிக்கிறார். சுவாமி திருவடிவாரத்திலே நீண்ட காலம் இருந்து சர்வ அர்த்தங்களையும் கிரகித்து விசேஷ ஞானமுடையவராய் திகழும் பிரம்மதந்திர சுவாமி பிரவச்சனத்திலும் மிகச் சதுரராயிருந்தார். அவரையும் தம் திருக்குமாரரான வரதகுரு என்னும் நயனாச்சாரியரையும் மற்றும் ஞானம் நிரம்பிய சில சிஷ்யர்களையும் இந்த ரகசிய கிரந்தமெல்லாம் சொல்லி தம் காலத்திற்கு பிறகு சம்பிரதாய பிரவச்சனம் செய்து வரும்படி நியமித்தார் அவளெல்லாம். இப்படி ஸ்ரீமத் ரகசியத்ரயசார கிரந்தம் என்பது அவ்வளவு ஆச்சரியமான கிரந்தம். சாமானிய சாஸ்திரங்களின் ஞானம் மூலம் ஸ்ரீபாஷ்ய கிரந்தங்களை காலக்ஷேபம் செய்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் ரகசியத்ரயசாரத்தை மட்டும் ஆச்சாரியன்கிடமிருந்து உன்னித்து கவனித்து அந்த நுண்ணிய பொருளை அறிய முடியும் என்பர் பெரியோர்கள். இப்படி மற்றைய சாஸ்திரங்களின் புலமையை கொண்டு மட்டும் இதை நன்கு அறிய முடியாது. அவ்வளோ ஆச்சரியமான ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம். எளிமை, இனிமை, தெளிவு, சொற்பொறிவு, பொருட்சொறிவு எல்லாம் பெற்றது இந்த ரகசியத்ரயசாரம். கடினமான சாஸ்திரார்த்தங்களையும் எளிய முறையில் ஒரு கிறிஸ்டல் கிளியராக அன்ஆம்பிகுவஸாக மாறாட்டமின்றி விளக்குகிறது இந்த ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம். கடினமான சாஸ்திரார்த்தங்கள் நம்முடைய மனதில் படிவதற்காக நிறைய உதாரணங்களையும் காட்டும் அழகு ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் நம்முடைய பாண்டித்யத்தை, புலமையை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் அனைவருக்கும் புரிய வேண்டும் என்ற திருவுள்ளத்தோடு எழுதப்பட்டுள்ளது இந்த ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.